நம்மளோட அவகாட்சியோட ஆடியோ லான்ச்ல உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்மளோட அவகாட்சியோட காஸ்ட் அண்ட் க்ரூ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் லிரிசிஸ்ட் கபிலன் வைரமுத்து அவர்கள் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ஒரிஜினல்ஸோட கிரியேட்டிவ் ஹெட் அண்ட் ப்ரொடியூசர் வந்து பிரவீன் அவர்களும் வந்து மேடைக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட அவகாட்சியோட சிங்கர் பத்மலதா மேம அன்போடு மேடை கலைக்கிறோம். நெக்ஸ்ட் அவகாட்சியோட கோரியோகிராஃபர் விஷால் கண்ணன் சார் அன்போடு மேடை கலைக்கிறோம். பட் நாட் த லீஸ்ட், ஸோ இந்த படத்தோட கேப்டன் ஆஃப் த ஷிப் சிவா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஸோ விஷால் கண்ணனோட வந்து பொண்ணு வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட்டாக. ஸோ விருதி நிறைய படத்தில் நிறைய ஆல்பம்ஸ்லலாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ விருதி செல்லக்குட்டியும் அவங்களோட அம்மா அவர்களையும் அன்பு. ஓகே 3 பேர், மூணு குட்டீஸ் வாங்க. ஸோ இந்த படம் இவ்வளோ அழகான விஷுவல்ஸ் வந்து கொடுத்த நம்மளோட டிஓபி லிங்கா ஸோ நெக்ஸ்ட் இந்த படத்தோட எடிட்டர் லோகேஷ் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். இப்போ வந்து வந்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மல்டி டேலண்டட் ஒரு பர்சன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து டேரக்டர் துறை மட்டும் கிடையாது, இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் துறையிலையும் வந்து சூப்பராக வந்து களம் இறங்கியிருக்கக்கூடிய நம்மளோட பிரவீன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஸோ புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் பிரவீன். சத்யாகிரா மியூசிக் பாரடைஸ் இது ஒரு இண்டிபெண்ட் மியூசிக் லேபிள். ஸோ எங்களோட ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறமா எந்த ஒரு பேக்கப் இல்லாமல் ஒரு 10-15 இயர்ஸ் இதை ரிசர்ச் பண்ணி நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஐ ரியலி தேங்க் டு மை டீம் அண்ட் மை பேரண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் இல்லை மேடம், கொஞ்சம் லைட்டாக. ஸோ இப்போது ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் அவகாட்சி பற்றி போயிடலாம். அவகாட்சி நைட் ஒரு 2 மணிக்கு ஃபோன் வந்தது பாலமுரளி சார்கிட்ட இருந்து. ப்ரோ இது மாதிரி வந்துட்டு ஒரு ட்ராக் ஒன்று அனுப்பியிருக்கேன் பாருங்கள் அப்படின்னு. ட்ராக்கா, சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு. ட்ராக்கு கேட்டோன்னே நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு அப்படியே பின்னாடி போகுது. நல்ல ஒரு ஒரு ஃபோக் ஸ்டைலில் ஒரு எனக்கும் வில்லேஜ் சாங் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை. நம்ம லேபிளில் ஒன்று பண்ணலாம் அப்படின்னும் போது கரெக்டாக நம்மளுக்கு ஒன்று வந்துருச்சு. அப்புறம் ப்ரோ இது யார் பாடினாங்க யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், ப்ரோ நீங்கள் சொன்னால் சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க அப்படின்னா. சொல்லுங்கள் ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டால், கபிலன் சார் வந்துட்டு லிரிக் அண்ட் கான்செப்ட் பண்ணிக்கிறான்னு சொன்னோன்னா, ஓ சூப்பர். ஒரு
ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு. ஓகே, கபிலன் சார் உள்ளே வராரு. அதுக்கப்புறம் சிங்கர் வந்துட்டு யார் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் பத்மலதா மேம்னு சொன்னாங்க. அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஹாய் மேம். அதுக்கப்புறம் அப்படியே ப்ராஜெக்ட் பற்றி பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பித்தோன்னா ஒருத்தர் உள்ளே ஆன்போர்ட் வராங்க. அப்புறம் பிரவீன், என் பேரை வச்ச பிரவீன் ஃப்ரெண்டு. ஸோ அவர் உள்ளே ஆன்போர்ட் ஆகிறாரு. அதுக்கப்புறம் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் யாருன்னா, யார் அந்த அவக்காட்சி பண்ண போகிறது அப்படின்ட்டு ஏகப்பட்ட டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. நிறைய ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் ஜெனிஃபர் மேம் சொன்னாங்க, இவங்கள பாருங்க அப்படின்னு. ஷபானா அவங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்க்கணும். ஓ, நம்ம செம்பருத்தி சீரியலில் வந்தவங்க. செம மேட்ரு. ஓகே, ரைட்டு. நம்ம மோஸ்ட்லி வந்து ஒரு 8:30க்கு அந்த சீரியல் டைம் போடுவாங்க. நான் சாப்பிடும்போது வீட்டில் அந்த சீரியல் பார்ப்பாங்க. பார்த்தோன்னே நல்லா ஓகே, செம்ம. அதுக்கப்புறம் ஒருத்தராக பிளான் பண்ணி உள்ளே ஆன்போர்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக இது எங்கே ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணோம். நிறைய லொக்கேஷன், இது வந்து காட்டாத ஒரு லொக்கேஷனாக இருக்கணும். ஏன்னா சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ பெஸ்ட்டான ஒரு லொக்கேஷனில் ஷூட் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது எங்களுக்கு அருமையான ஒரு லொக்கேஷன் தென்காசி கிடச்சிது. ஒவ்வொரு பிளாக்குமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப ஒரு ரிலேட்டபிளான ஒரு மியூசிக் ஆல்பம் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு லிட்ரலி ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீலே வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றி எனக்கே வந்து படம் தான் வருது. ஸோ மியூசிக் ஆல்பம் பற்றி வந்து இன்னும் நிறைய வந்து பேசுகிறதுக்காக நெக்ஸ்ட் யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கவிதை மரபை காலத்தின் மொழியாக மாற்றிய குரல், இலக்கியம், இசை, அரசியல் மூன்றிலும் துணிச்சலான சிந்தனை, சொற்களால் சிந்திக்க வைக்கும் சமகால குரல், பாரம்பரியத்தின் வேரில் நின்று புதுமையை பேசும் கவிஞன். Put your hands together for கபிலன் வைரமுத்து அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஆனால் இப்போவே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு மதிப்புமிக்க விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். சில பேர் பணத்தை தேடி, சில பேர் புகழை தேடி, கல்வியை தேடி, தங்கத்தை தேடி, இப்படி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு மதிப்புமிக்க விஷயத்தை தேடி ஓடிட்டுருக்கோம். ஆனால் அந்த எல்லா விஷயத்தோடையும் ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்க ஒரு விஷயம் நேரம், காலம். இந்த காலம் வந்து நம்ம முன்னாடி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு களிமண் மாதிரி நம்ம கையில் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த களிமண்ணை என்னவா மாற்றுறோம் அப்படின்றது தான் நம்ம வாழ்க்கையுடைய மாற்றமாகவும் முன்னேற்றமாகவும் இருக்குது. இந்த காலத்தை, இந்த நேரத்தை நம்மக்கிட்ட இருந்து தொடர்ச்சியாக களவாடி கொண்டு இருக்கிறது செல்பேசியும் செயற்கை நுண்ணறிவும். ஸோ இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனம் அப்படின்றது இந்த செல்பேசிக்கு நாம் அடிமையாக இருப்பது தான். நான் இந்த செல்பேசியோட செயற்கை நுண்ணறிவையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா செல்பேசி வெறும் செல்பேசி கிடையாது, அது வந்து செயற்கை நுண்ணறிவு அல்காரிதம்ஸ்னால ஃபங்க்ஷன் ஆகுது. தொடர்ந்து நம்மளுடைய அட்டென்ஷனை சீக் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய ஸ்க்ரீன் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தொடர்ந்து பல பெரு நிறுவனங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஒரு களவாடல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி ரொம்ப மைல்டாக, இதை வந்து இப்படியெல்லாம் சொல்லாமல், இதை வந்து ஒரு காதல் ரசம் சொட்ட ஒரு பாடலாக, ஒரு பாடல் குறும்படமாக இதை சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்போ நான் சொல்கிற இந்த செய்தி உங்களுக்கு அந்த பாட்டை பார்க்கும்போது முழுக்க உங்களுக்கு கடத்தப்பட்டதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த செய்தி ரொம்ப அடிநாதமாக ஒரு ஏழை வீட்டு கொழுக்கட்டையில் இருக்கிற அந்த ஒரு பூரணம் மாதிரி ரொம்ப கொஞ்சமாக அடியில் இந்த செய்தி இதில் இருக்குது. ஸோ இந்த அவக்காட்சி அப்படின்றதுக்கான பொருள் தீராத மோகம், அளவற்ற ஆசை, நுகர்வு மீதான வெறி,
இதெல்லாம் தான் அவக்காட்சின்ற வார்த்தையுடைய பொருள். ஸோ ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணின் மீது இருக்கிற ஒரு தீராத ஆசை. ஸோ ஒரு பெண் ஒரு டேட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி தன்னுடைய காதலை தன் காதலனுக்கு சொல்கிறாள் அப்படின்றது தான் இந்த அவக்காட்சி. ஸோ இதை வந்து இதோடைய அந்த கதை, இதோட ஒரு சின்ன ஒரு திரைக்கதை, இந்த பாடல், இது எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிட்ட பிறகு பாலமுரளி பாலுவும் நானும் பேசிகிட்டு இருக்கோம், இசையமைப்பாளர் பாலமுரளி. சரி இதெல்லாம் பண்ணிட்டோம், பத்மலதா ரொம்ப அழகாக பாடிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதை யார்கிட்ட கொடுக்கறது, இதை வந்து யார்கிட்ட கொடுக்கறது, இதை யார் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, எந்த டீம் கிட்ட கொடுக்கறது அப்படின்னப்ப நிறைய பேர்கள் அடிபட்டுச்சு. அப்போ தான் பாலமுரளி பாலு எனக்கு பிரத்யேகரா மியூசிக் பேரடைஸை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ பிரவீன் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனார். அதுக்கப்புறம் இந்த பயணம் ஆரம்பிச்சுது. உண்மையை சொல்லணுன்னா நான் ரொம்ப பயந்தேன். இதை வந்து இது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம், இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, இதை இவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு சின்ன பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. உண்மையை சொல்லணுன்னா நான் வந்து சும்மா ஒரு கோடு போட்டேன். அந்த கோடு மேலே ஒரு ரயில்வே ட்ராக் போட்டு ஒரு மெட்ரோ ட்ரெயினே ஓட்டிட்டாங்க பிரத்யேகரா மியூசிக் பேரடைஸ். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இதை வந்து இயக்கியிருக்கிறார்கள், தயாரித்திருக்கிறார்கள். விஜய் சிவேந்திரா ரொம்ப அழகாக இதை இயக்கியிருக்கிறாரு. விஷால் கண்ணன் வந்து இது கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த பாட்டில் தோன்றுகிற 2 நட்சத்திரங்கள், பிரவீன், ஷபானா, இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்த பிறகு இந்த பாட்டுடைய ஒரு நிறமே வேறு மாதிரி மாறுச்சு. அதை என்னால் உணர முடிஞ்சது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து எல்லாரும் விரும்புகிற ஒரு பாடலாக, எல்லாருக்கும் ஒரு பொங்கல் பரிசாக இந்த பாடல் இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இன்றைக்கி வந்து இண்டிபெண்ட் மியூசிக் சீன் அப்படின்றது தமிழில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு சில பேர் நேற்று இந்த ப்ரோமோலாம் பார்த்துட்டு சொன்னாங்க, இது திரைப்படம் போல் இருக்கிறது, ஒரு திரைப்பட தயாரிப்பு போல் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே வந்து வெளிநாடுகளில் இண்டிபெண்ட் மியூசிக் சீன் அப்படின்றது திரைப்படத்தை விட உயர்ந்தது, திரைப்படங்களை விட அதிக வணிகத்தை ஈட்டக்கூடியது, திரைப்படங்களை விட ரொம்ப மக்களை போய் சென்றடையக்கூடியது. ஸோ இங்கே இன்னும் அந்த சூழல் உருவாகவில்லை. ஆனால் அந்த சூழலை இந்த மாதிரியான பாடல்கள் நிச்சயமாக உருவாக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த டீமுக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும், உங்கள் ப்ரெஸ் ஒவ்வொருத்தருக்கும், இது வந்து ஒரு திரைப்படமாக இல்லாமல் ஒரு பாடல் குறும்படம், இதுக்கு இத்தனை கேமரா வந்திருக்கீங்கல்ல, உங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னுடைய தனிப்பட்ட நன்றியை நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா ஒரு சமூக அரசியல் வந்து சார்ந்த ஒரு கவிஞனாக வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ வந்து தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஹீரோ. ஸோ தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு இயல்பான ஒரு நடிப்பை வந்து அப்புச்சி கிராமத்தில் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கு தொடர்ந்து நெக்ஸ்ட் நம்மளோட அவக்காட்சியில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் நம்மளோட பிரவீன் அவர்கள். பத்திரிகை அண்ணாக்கள், ஊடகங்கள் அக்காக்கள், தாமதத்துக்கு ரொம்ப மன்னிக்கவும். அண்ட் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்த சதீஷ் அண்ணா ரொம்ப தேங்க்யூ. பல வருஷங்கள் சந்திக்கிறோம், அது இப்படி ஒரு விழாவில் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. 2014 நண்பர்கள் தவிர மற்றவங்களுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு என்ன அடையாளம் தெரியுதாங்கிறது எனக்கு தெரியலன்னா சந்தோஷப்படுவேன். ஏன்னா உலகநாயகன் சார் சொல்கிற மாதிரி போட்டிருக்க விஷயத்துக்கு அப்போ தான் மரியாதை. என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டி போட்டாலே என்ன இருக்கி, அதுதான் நான் தான் அது. அப்போச்சி 2014, இப்போ 2026 அவகாட்சி. ஸோ இதுக்கிடையில் நான் நிறையா 13 படங்கள் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் மாஸ்டர்லாம் பண்ணியிருக்கேன். பட் இந்த 12 வருஷம் நீங்கள் என்ன பண்ணன்னு கேட்டிங்கன்னா, இதோட சினிமா ஒரு குடம்பக்கத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கற்றுக் கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்த அந்த மாஸ் எலமெண்ட் வந்து என்னென்னா இத்தனை வருஷத்துக்கான பயிற்சி தான் அது. அதுதான் நீங்கள் பார்த்தீங்க. மறுபடியும் தாமதமாக இருந்தால் ரொம்ப சாரி. அண்ட் அவகாட்சி அதாவது எனக்கு இப்போ 26 இருக்கோம். இப்போ ஒரு 45 டேஸில் இந்த அவகாட்சியை வந்து 2 டேஸில் நாங்கள் ஷூட் பண்ணதுன்னா யாரும் நம்பவே மாட்டுறாங்க.
2 நாளில் தான் ஷூட் பண்ணோம். அதுக்கு காரணம் வந்து பிரத்திகரா மியூசிக் பாரடைஸ் பிரவீன், என்னோட மச்சான், கிரியேட்டிவ் ஹெட். தேங்க்யூ ஸோ மச்டா. இவர் என் மேலே வச்ச நம்பிக்கை தான். இப்போ நான் வந்து ஒரு கம்பேக்குக்காக போராடிட்டு இருக்கேன். அதுக்காக ஒரு 5-6 மாதமாக டயட்டில் இருக்கேன். அப்போ நான் ஒரு அடுத்து ரீலான்ச் மாதிரி தான், இது செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி தான். ஸோ அதுக்காக எனக்கு ஒரு நம்பிக்கை என் மேலே வைக்கணும்ல, அந்த நம்பிக்கையை என் மச்சான் வச்சான். அதுக்கு நான் எப்போவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் மச்சான், ஃப்ரம் த ஹார்ட். ஸோ இன்றைக்கி விழாவின் நாயகன் சத்தியமாக நான் கிடையாது. லிரிசிஸ்ட் கான்செப்ட் பை கபிலன் வைரமுத்து சார், அவர் தான். அதுக்கப்புறம் மியூசிக் கம்போசர் சார், அவர் யூஎஸில் இருக்கார், பாலா. அதுக்கப்புறம் பத்மலதா மேம். இவங்க 3 பேர் தான் இந்த விழாவின் ஆகச்சிறந்த கரெக்டான சொல்லணும், அவங்க தான் விழாவின் நாயகன் நாயகி. ஏன்னா காரில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் ட்ராக் கேட்டு ஷூட் பண்ணும்போது அது அப்படி இருந்துச்சு. லிரிக் ஆகட்டும், பாடின விதமாகட்டும், பீட்ஸ் ஆகட்டும், ஒரு பாட்டு நம்மளை நடிக்கிறவங்கள ஈர்த்தா தான் அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா ஒழுங்காக பண்ண முடியும். அது பண்ணால் தான் மக்களுக்கு ரீச் ஆகும் இல்லையா? ஸோ அது கேட்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ட்ராக் வந்து ஹிட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்படி நீ இதுக்கு முன்னாடி வரவேற்பு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இது கொடுப்பீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அண்டு அதுக்கப்புறம் வந்து டிஓபி லிங்கா, தேங்க்யூ மச்சான். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆல்பத்தில் நம்ம மீட் பண்ணோம். அப்போ அசிஸ்டன்ட் கேமராமேனாக வந்து இப்போ மெயின் கேமராமேனாக இருக்கேன். நீங்கள் பார்த்த அந்த மாஸ் ஷாட்ஸ் எல்லாமே இவர் தான். இன்னும் மேலும் வளர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் லோகேஷ் ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப உண்மையிலே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம். அப்புறம் கொரியோகிராஃபர் விஷால் கண்ணா, என்ன தலை கொனிறீங்க, வெக்கப்படுறீங்களா? அடுத்தது பேச எப்போயே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இவர் ஒவ்வொரு லிரிக்குக்கும் ஒவ்வொரு ஊரை மென்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துல ஷார்ட் வைக்கும் போதெல்லாம் சேத்துக்குள்ளே நல்லா தொட வரைக்கும் இருந்தது சேரு. அங்கே வந்து டான்ஸ் ஸ்டெப் போட வச்சார் எங்களை. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டது ஷபானா தான். டிராக்டர் மேலாம் ஏறி விட்டு அதில் ஒரு ஸ்டெப் போட சொன்னாங்க. பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். பட் ஆனால் ரொம்ப அழகாக ஈஸியாக எல்லாருமே அந்த சோகால் ஹுக்கப் ஸ்டெப் வந்து எல்லோரும் பிக்கப் பண்ணி ஆடுற மாதிரியான ஒரு டான்ஸ் தான் இது. ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வி என்ஜாய்ட் த ப்ராசஸ் மாஸ்டர். ஐ விஷ் டு ஒர்க் வித் யூ அகெயின். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். இட் இஸ் அ பிளெஸிங் டு ஒர்க் வித் யூ. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து மெயின் என்னோடய டைரக்டர் சிவா அண்ணா, எங்கே இருக்கீங்க வாங்க. இவர் தான் அந்த என்னை வந்து எனக்கு மதுரை ஸ்லாங்கெல்லாம் எனக்கு தெரியாது. அண்ணா வந்து ஃப்ரம் மதுரை. இவர் தான் வந்து அந்த ஸ்லாங் எனக்கு சொல்லி கொடுத்தது. முந்தின நாள் வந்தார், பெருமையாக நான் பேச மாட்டேன். முந்தின நாள் வந்து என்னை கூப்பிட்டாரு, ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஓகே நாளைக்கு மார்னிங் ஷூட் பண்ணிடலாம்ண்ணா. பண்ணிடலாம் சூப்பர் அப்படி யோசிச்சுட்டே இருந்தார். மார்னிங் வந்து ட்ரெஸ் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. மழை வருது, ஒரு ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறோம். அப்புறம் மழை நின்றுச்சு. என்கிட்ட வந்து கேட்டார், அண்ணா போட்டிருக்கீங்களாண்ணா? என்னண்ணா? இல்லை போட்டிருக்கீங்களாண்ணா? என்னண்ணா ஜெட்டி போட்டிருக்கீங்க? என்னண்ணா கேட்குறீங்க? என்னண்ணா புரியலண்ணா எனக்கு அப்படின்னா. இல்லைண்ணா இப்படி இல்லைண்ணா இப்படி வேணும், நீங்கள் குட்டிக்காரலாம் அடிக்கணும்னாரு. பெருமையாக பேச தான் நினச்சிங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, ஸோ அப்போ வந்து கட்டி பிடிச்சி நீங்கள் தான் என் ஹீரோ, அது சூப்பர் சொல்லாமே பண்ணிட்டு வந்துட்டீங்க, பயங்கரம் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட் நாள் பேக்கப் சொல்லும்போது தொடைய தட்டி வந்தா அப்படின்னாரு. அது எடுக்கலையே என்ன அப்படின்னேன். அப்புறம் என்ன நல்லா வந்துச்சானா? இல்லை எடுக்கலன்னாரு. சரி மூஞ்சியில் ரொம்ப சோகமாக இருந்தது. 2வது நாள் பார்த்தேன், மறுபடியும் அண்ணன் பேக்கப் சொல்லியாச்சானே? இல்லை தொடைய தட்டி வந்தா. சரிண்ணே நாளைக்கு இந்த லாஸ்ட் நாள் பேட்ச் இருக்குங்க, அதை முடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க என்ன. மறுபடியும் வந்து தொடைய தட்டின்னாரு. நான் கேட்டேன், நான் ரொம்ப தொடையானா நான் காமிச்சிட்டே இருக்க முடியுமா? 5 நாளாக டயட்டில் இருக்கேன், 5 மாதமாக டயட்டில் இருக்கேன். கோழிக்கால் மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து தொடைய தட்டி வந்தானே. சரி தொடைய தட்டி வந்தால் ஷார்ட் எடுத்தாச்சு, எங்கே அந்த ஷார்ட் எங்கேன்னு கேட்குறேன். இல்லை இப்போ வரைக்கும் இல்லை, ஷார்ட்ஸில் போய்க்கலாங்கிறாரு, ரீல்ஸில் போட்டுக்கலாங்கிறாரு. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, பச்சையாக கொச்சையாக பேசுகிறான்னு. இதுதான் பசங்களுக்குள்ளே பேசிக்கிற ஒரு விஷயம். ஐ ஹோப் உங்களை ரொம்ப உங்களை திருப்திப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேண்ணே. ரொம்ப இந்த மாதிரி தான் போச்சு. அவகாட்சி உங்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இந்த கண்டிப்பாக இந்த சாங்குக்கு வரவேற்பு கொடுத்து கண்டிப்பாக எங்களை மாதிரி ஒரு அப்கமிங் வளர்ந்து வர கலைஞர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவகாட்சியோடைய கதாநாயகி எல்லாமே வந்து ஷபானா தான். ஷபானா கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு வந்து எங்களுக்குள்ளே ஒரு நட்பு ஒன்று உருவாச்சு. அது இயற்கையாகவே உருவாச்சு. ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் 2 நாளாக நிறையா ஷேர் பண்ணிக்கிட்டோம்.
அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 2 கலைஞர்கள் எங்கிருந்தோ திடீர்னு ஃபஸ்ட் நாளே வந்து ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனோன்னா கண்டிப்பாக அந்த அந்த ஆர்டிஸ்ட் மெயினாக அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கொடுக்கணும். வாங்க எப்படி இருக்கீங்க என்னென்னு அந்த அந்த விஷயத்த பேசும்போது தான் 2 நாளில் ஷூட் பண்ணுறதுக்கு அந்த கம்ஃபர்டபுள் கொடுக்குறதுங்கிறது வந்து ஷபானா கிட்ட அந்த அந்த ஜென்யூனான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி நான் பார்த்தேன். என்னை அவங்க பார்த்துக்கிட்டாங்க, அவங்கள நான் பார்த்துக்கிட்டேன். அப்படி தான் நான் அந்த 2 நாள் வந்து ஷூட் பண்ணேன். ஏன்னா 9 to 6 நாங்கள் இதை ஷூட் பண்ணவே இல்லைங்க. இது பெருமைக்காக சொல்லலை. காலைல 5 மணிக்கு எழுப்பிவிட்டாலும் சன்ரைஸ் ஷாட்டுக்கு போனோம். 6 மணி 5 மணிக்கு வந்து திருப்பி சன் ஃபால் டவுன் ஆகும்போது கூப்பிட்டாலும் போனோம். 8 மணி 9 மணிக்கு இது ஒரு மலை மேலே ஏறி இருக்கும். நீங்கள் ஃபைனலாக பார்த்த மலை வந்து 9 மணிக்கு என்னோடய காரில் வந்து லைட்டை வச்சு அந்த கார் லைட்டை வச்சு மட்டுமே அதை எடுத்தோம். அது மாஸ்டர் தான் அந்த கொலவெறி சம்பவத்துக்கு காரணம். மேலே வரைக்கும் எந்த பாதுகாப்பு இல்லாமல் ஏற்றுனாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த கோயில் முன்னாடி நாங்கள் ரேப் பண்ண அந்த விஷயந்தான் இன்றைக்கி எனக்கு ஒரு மாதிரி கண்ணில் கலங்குற மாதிரியான ஒரு ஷாட்லாம் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து மொத்த டீம் தான். ஸோ இப்படி ஒரு படைப்பு 2 நாளில் உருவாயிருக்குன்னா அது நல் உள்ளங்கள் மட்டுமே சேரும்போது தான் அது நடக்கும். அது இங்கே நடந்துச்சு. 2026 இந்த இன்னொன்று விஷயம் என்னென்னா, எந்த நேரம் அவர் கமிட் பண்ணாருன்னு தெரில. ஆல்பம் முடித்த அடுத்த நாளே நான் இன்னொரு படம் பண்ணிட்டேன் ஹீரோவாக. அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து எனக்கு வந்து இந்த அவகாட்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபார்முலான விழா கிடையாது. நான் கூப்பிட்டு இந்த 2 நாளில் இந்த ஷார்ட் நோட்டீஸில் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க இல்லையா, இது வந்து எனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்குது. இன்னும் மீண்டும் நிறைய படங்கள் மூலியமும் நிறைய படைப்புகள் மூலியமும் உங்களோட கண்டிப்பாக சந்திக்கிறேன். Until then, bye from Praveen Aditya. Thank you so much. Love you all. அவகாட்சி. ஸோ வந்து நம்மளோட சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரை வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்காங்கப்பா அப்படின்னு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளோட ஷபானா அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் டைம். ஸோ லைட்டாக நர்வஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆட்ஸ் எல்லாம் சிலது பண்ணியிருக்கேன். அது வந்து தியேட்டரில் இந்த படத்துக்கு நடுவில் ஆடாக போடுவாங்கள்ல, அதில் தான் நான் என்னை பார்த்துருக்கேன். அது தாண்டி என்னோட ஒரு பர்ஃபாமன்ஸாக என்னோட ஒரு ஒர்க்காக நான் இது தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீல், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிரத்யேகரா ப்ரொடக்ஷன் பிரவீன் சருக்கு தேங்க்யூ. அண்ட் டைரக்டர் சிவா சருக்கும், கொரியோ பண்ண விஷால் சருக்கும், அண்ட் டிஓபி லிங்கா சார். அண்ட் இந்த பார்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு, இது நான் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே வந்து இதுக்கு முன்னாடி ஆல்பம் சாங் வந்தப்போ எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லாதனால நான் எடுக்கவே இல்லை. ஏதாவது ஒன்று சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் வந்து இது வந்து எனக்கு வரும்போது மெசேஜ் நான் படிக்கும்போது எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதிரி இந்த சாங்கு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஃப் கட் இருந்தது. மேலே வந்து கபிலன் வைரமுத்து சார் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட், அப்புறம் ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஐயோ சூப்பராக இருக்குமே, கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ராக் கேட்டப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த பாட்டு நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் தான் பண்ணுவேன், முடிவு பண்ண போவேன். அதுக்கப்புறம் ஓகே சொன்னேன். சூப்பரான ஒரு டீம், ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு 2 நாள் தான். பிரவீன் சொன்ன மாதிரி 2 நாளில் இவ்வளோ எடுத்திருக்கோம். ஒரு செகண்ட் கூட கேப் விடாமல் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு பின்னாடி. அண்ட் தேங்க்யூ எல்லாருக்கும். எடிட்டர் உங்களுக்கும் தேங்க்யூ. அண்ட் மேம் உங்களுக்கும் தேங்க்யூ எல்லாருக்கும். ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்களை எல்லாம் விட்டுருங்க, இது வந்து எங்களோடதே கிடையாது. இது வந்து முழுக்க அந்த பாட்டுக்காக மட்டும்தான் இது ஹிட் ஆக போகுது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க கபிலன் சார். ஸோ எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஸோ காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து எவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தோட பாடல்கள் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பாடியிருக்காரு. நம்மளோட பத்மலதா மேம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பாடல்கள் திரைப்படத்தில் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போது நாம் வந்து நம்மளோட ஆல்பம் சாங்ல வந்து இவரோட இனிமையான குரலில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் பத்மலதா மேம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எனக்கு பாட சொன்னால் பாடுவேன், எனக்கு பேசலாம் தெரியாது. ஓகே. ஜல்லிக்கட்டு நெஞ்சாஞ்சுழுக்க கூட அவன் நீவி விடுவான் நல்லா, தொடைய தட்டி வந்தா திமுலையது உந்துள்ள அவன் மீச முறுக்க பார்த்தே இளச்சாரு கொம்புல்ல
பொத்தி வச்ச புறமுட்டு புத்திருச்சா அவக்காச்சு அவன் மேல அவக்காச்சு அடிவானம் தூத்தாச்சு இனி அவனாச்சு நானாச்சு. தேங்க்யூ. லிரிக்ஸ் வந்து லைக் எனக்கு பாடும்போது இட் வாஸ் லைக் எல்லாமே ரொம்ப புது வேர்ட்ஸாகவும் லைக் அந்த ஸ்லாங்கும் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ரொம்ப கேட்சியாக இருந்தது டியூன் வந்து. ஸோ கபிலன் வைரமுத்து வந்து எனக்கு சொன்னார் அது வந்து அதோட மீனிங் என்ன, அது என்ன மாதிரியான ஸ்லாங்கு, இதெல்லாம் வந்து அழகாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். பாலமுரளி பாலு அவர் வந்து செஷன் போது இல்லை, அவர் வந்து இதில் தான் வந்தார், ஸ்க்ரீனில் தான் வந்தார். பட் ஆனால் ஹி வாஸ் லைக் அப்பப்போ ஹி வாஸ் மானிட்டரிங், எப்படி இருக்குது இது, ஓகே இந்த மாதிரி பாடுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார். பட் எனக்கு பாடும்போதே வந்து இந்த ஹூக் லைன் வந்து ரொம்ப கேட்சியாகவும் வித்தியாசமாகவும் இருந்தது. அந்த ஃபோக் ஸ்லாங் வந்து என்கிட்ட சொல்லும்போது நீங்கள் அருவாக்காரன் பாடினீங்களா அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் அதை விட கூட இதில் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெக்யூலியரான, கொஞ்சம் வந்து புது வேர்ட்ஸாக வந்து இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் பாடும்போது. இப்போ நான் வந்து இந்த சாங்கை பார்த்தபோது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வந்து லைக் ஒரு ஆல்பம் சாங் அப்படின்னா வந்து டைரெக்டாக அந்த சாங்குக்குள்ளே போகாமல் அதில் ஒரு கான்செப்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேர்டு என்ன, அது என்ன சுச்சுவேஷனுங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் அந்த சீன் மாதிரி போச்சு. ஸோ அது ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்தது. ஐ வாஸ் ஏபிள் டு அவக்காட்சி சொல்லி அப்புறம் அந்த ஆப் எல்லாம் வந்து ஜாலியாக அதுக்கப்புறம் அந்த சாங் வந்தது வந்து நல்லா இருந்தது. ஸோ வந்து விஜய் சிவேந்திரா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அழகாக ஒரு எனக்கு வந்து ஒரு ஆல்பம் சாங் பார்த்த மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு படத்தோடைய ஒரு பாட்டு பார்த்த மாதிரியே இருந்தது. அண்டு விஷால் கண்ணன் உங்கள் டான்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப லைவ்லியாக, ரொம்ப நேச்சுரலாக, எனக்கு வந்து ஒரு 90s சாங் வந்து பார்த்த மாதிரியே வந்து, ஏன்னா எவ்ரிபடி இஸ் கோயிங் ஏஐ அண்ட் யூஸிங் ஸோ மெனி திங்ஸ். நேச்சுரலாக லைவ்லியாக சாங்ஸ் பார்த்து வந்து ரொம்ப நாள் ஆகிடுது. ஸோ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பிரவீன் ஆதித்யா சூப்பராக இருந்தது, வெரி நைஸ். ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி அ பிக் பிரேக் ஃபார் யூ. ரொம்ப நல்லா, இட்ஸ் அ குட் கம்பேக் ஃபார் யூ நினைக்கிறேன். ஷபானா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த ஹேர் ஸ்டைலுக்கும் அந்த ட்ரெஸ்ஸிங்கும் வந்து யூஆர் லுக்கிங் டோட்டலி டிஃப்ரெண்ட் அண்ட் மோர் லைக் அந்த ஒரு வில்லேஜ் கேர்ள் லுக்லேயே வந்து இருந்தீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் எல்லோரும் நிறையா ஷேர் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் த வேர்ட். அண்டு இப்போ வந்து ஃபிலிம் சாங்ஸ்னே இல்லாமல் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ்க்கும் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது. அதை வந்து எஃப்எம்லேயோ இல்லை எல்லா இடங்கள்லையும் வந்து ஒளிபரப்புகிறாங்க, அதையும் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறீங்க. ஸோ பிரத்யக்ரா ஒரிஜினல்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்த சாங் வந்து ஐ திங்க் இட் காட் அப் டு 10 மில்லியன் வியூஸோ என்னமோ போயிருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த பாட்டு வந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, ஜென்யூனாக இவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் எல்லோரும் பார்த்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட் டைம் தான் இப்படி ஒரு மேடையில் இவ்வளோ கேமரா முன்னாடி பேசுகிறது. அப்போது அதனால் பெருசாக வார்த்தையெல்லாம் சொல்ல தெரியாது, மன்னிச்சுங்கோ. ஃபஸ்ட்லேருந்து நான் பெருசாக எதுவும் பேசலை, நன்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பிரவீன் ப்ரோ, இவங்க தான் என்ன நம்பி ஒரு 2 ஒர்க்கு தான் கொடுத்துருக்கு, இனியும் ஒர்க்கு கிடக்கணும். இல்லை, நான் 7 இயர்ஸாக அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் ரீல்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன், சினிமா எதுவும் கிடைக்கல. ஆனால் என்ன நம்பி 2 ஒர்க்கு, நல்லா 2 இல்லை 3 ஒர்க்கு கொடுத்துருக்கு. அது தேங்க்யூ, அதுக்கு தேங்க்யூ. செகண்ட் வந்து கபிலன் சார், சத்தியமாக நம்ப முடியலை, கனவில் இருக்கிற மாதிரி இருக்குது அவங்க கூடையில் இருக்கும் போது. பின்ன வந்து நம்ம சிங்கர் மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டிஸ்ட் ஷபானா, பிரவீன், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்கள் எல்லாருமே செம்ம சப்போர்ட் பண்ண, எவ்வளோ ஆட்டிடியூடு அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணியார். பின்ன நம்ம டைரக்டர் சிவா சார், டிஓபி லிங்கா சார், எல்லாருமே சப்போர்ட் பண்ணார். லோகேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இல்லை, எல்லாருமே சேர்ந்து தான், நான் ஒருத்தர் மட்டும் இல்லை, எல்லாருமே ஃபுல் குரூப்பாக பண்ணது தான். எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இனியும் நிறைய வாட்டி இந்த மாதிரி சந்திக்கணும், அதுக்காக ப்ரே பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஸோ வந்து இவ்வளோ நேரம் இந்த வந்து படைப்பு வந்து பார்க்கும்போது ஒரு ஆல்பம் சாங் வந்து பார்த்த மாதிரி இல்லை, ஒரு சின்ன ஒரு படம் வந்து பார்த்து ஒரு ஃபீல் வந்து கொடுத்துருக்கக்கூடிய நம்மளோட கேப்டன் ஆஃப் த ஷிப் சிவா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஸ்டேஜ் எனக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியல.
அதனால் யாரும் நினைக்க வேணாம். இந்த அளவுக்கு இந்த சாங் அருமையாக வந்திருக்குன்னா அது முழுக்க முழுக்க எங்கள் டீமில் இருக்கிற ஜெனி மேடமாக இருக்கட்டும், விஸ்வாவாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், பிரவீனாக இருக்கட்டும், எங்கள் க்ரியேட்டிவ் ஹெட்டு பிரவீனாக இருக்கட்டும், இவங்க இல்லாமல் இது எதுவுமே நடக்காது. ஏன் அப்படின்னா ஒரு டேரக்டருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலையும் குறை வைக்காமல் அடுத்து எல்லாத்தையுமே கரெக்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எங்கள் டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்கள் ஹீரோ, எங்கள் ஹீரோயினி, எங்கள் சார் கபிலர் வைரமுத்து சார், பத்மநாதா மேடம், இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதில் இந்த பாட்டுக்கு எல்லாத்துக்கும் பெரிய விஷயமா எங்களுக்கு கூட இருந்தது திருமதி கிரிஜா பாபா. அவங்க தான் ப்ரொடியூசர்ஸு. அம்மா மாதிரி இல்லை, அவங்க கூடயே வருவாங்க, எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க, எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு மேலே என் ஃப்ரெண்டு, என் தம்பி, என் வெல்விசர் பிரவீனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பாட்டை நல்லபடியாக நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்களோட பிரத்யேகரா மியூசிக் சேனல், பிரத்யேகரா ஒரிஜினல் மியூசிக்ஸு, நீங்கள் கண்டிப்பாக இந்த பாட்டை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கின்றது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லோகேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஏன்னா வந்து சூப்பரான கட்ஸ் இருந்தது, எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட லேக் இல்லை, எல்லாமே வந்து பக்காவாக வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ லோகேஷ், எப்படி வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுங்க. திடீர்னு பேரை சொல்லிட்டாரு, ஒரு மாதிரி பக்குன்னு தூக்கி போட்டுருச்சு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் லோகேஷ். இந்த சாங்கை நான் தான் எடிட் பண்ணேன். சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிரவீன் ப்ரோ. பிரத்யேகரா லேபிள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து மேலும் மேலும் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. 2 பேருமே சூப்பராக க்ரோ ஆகிடும். அதே மாதிரி இந்த சாங்கோட டைரக்டர் சிவா ப்ரோ, அவருக்கும் ரொம்ப தேங்க்யூ. விஷால் ப்ரோ, யுவர் ஆசம் ப்ரோ. எப்போவுமே வந்து எடிட்டுக்கு வரும்போது அப்பப்போ நமக்கு அந்த கிளைண்ட்ஸ்லாம் வரும்போது ஐயோ எவ்வளோ நேரம் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி திங்கிங்லாம் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு பாய்ஸ் கேங்காக தான் எல்லாருமே வருவாங்க. ஒரு 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 உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஒரு பாய்ஸ் கேங் வந்து வந்தாங்கன்னா ஒரு மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி ஜாலியாகிடும். ஸோ எடிட்டில் இருக்கும்போது எப்போவுமே ஒரு மாதிரி என்ன ஒரு ஜாலியான வைப்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு தேங்க்யூ ஃபார் த டீம், பிரத்யேகரா டீம் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அடுத்து சொல்லணுன்னா இந்த சாங்கோட முக்கியமான ஆக்டர்ஸ் பிரவீன் ஆதித்யா ப்ரோ அண்ட் ஷபானா மேம், 2 பேருமே ஸோ க்யூட், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வில்லேஜ் ட்ராமாவில் ஏஐன்ற ஒரு இப்போ கரண்ட்டில் ஏஐன்ற ஒரு விஷயத்தை ஒரு ஐடியாவாக கொண்டு வந்து ஒரு கான்செப்ட் அண்ட் லிரிக்ஸ் பண்ண கபிலன் வைரமுத்து சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு புதுசாக இருக்குது, இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி சிங்கர் மேம் ரொம்ப நல்லா இருக்குது மேம், தேங்க்யூ. அடுத்து சாங் வந்து இப்போ யூடியூப்லேயும் லான்ச் ஆக போகுது, அங்கேயும் உங்கள் சப்போர்ட்டு தேவை. மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஸோ நம்மளோட அவகாட்சியை வந்து 2 வீடியோவாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவல் வந்து நம்மளோட கபிலன் சாரை வந்து அழைக்கிறோம். ஸோ அப்படியே லைவாக நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மியூசிக் ஆல்பம் அப்படியே லைவாக வந்து நம்ம வந்து பண்ணியாச்சு, டெலிகாஸ்ட் பண்ணியாச்சு. டப்புன்னு வந்து போயிட்டு வந்து இந்த சூப்பரான வந்து சாங் விஷுவல்ஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்மளோட ஷபானா அண்ட் பிரவீன் அவர்களை அழைக்கிறோம். பண்ணிட்டாங்களா? ஓகே, சூப்பர். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம் நம்மளோட அவகாட்சி டீமுக்கு. ஸோ இப்போ டீமோட சேர்ந்து குரூப் செல்ஃபி பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து சாலையில தூக்கி தந்தான் பதனி நான் குடிக்க